வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கமலாதாஸோட ஆட்டோபயோகிராஃபியான மை ஸ்டோரி இதோட ஒரு ஷார்ட் சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த ஆட்டோபயோகிராஃபி அவங்களுடைய 4 வயசுலேருந்து அவங்க அப்படியே எழுதின்னு வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் ஒரு லீனியர் நரேட்டிவாக ஒரு ரியலிஸ்டிக் ஸ்டைலில் அவங்க எழுதியிருக்காங்க. இதில் அவங்க பிரிட்டிஷ் கொலோனியல் அப்புறம் மிஷினரி ஸ்கூல்ஸில் எப்படி படித்தாங்க, அப்போ அங்கே இருந்த கொலோனியல் இந்தியன் இலைட் எவ்வளோ அவங்க நிறைய ஃபேவரிசமில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு செக்ஷுவல் அவேக்னிங்கு, அப்புறம் ரொம்ப சின்ன வயசுலேயே நடந்த அவங்களுடைய திருமணம், அதுக்கப்புறம் அவங்களுடைய இலக்கிய படைப்புகளை அவங்க அந்த லிட்ரரி கேரியரில் போனது, அதுக்கப்புறம் திருமணம் இல்லாத உறவுலலாம் நீடித்தது, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸு, அவங்களுக்கு 3 ஆண் மகன்கள் பிறந்தது, அதுக்கப்புறம் எப்படி அவங்க போக போக அவங்களுடைய கணவரோடு அவங்க எழுத்தோடு அதுக்கப்புறம் செக்ஷுவாலிட்டியோடு அவங்க இதுதான் என் வாழ்க்கைன்ற மாதிரி அமைச்சிக்கிட்டாங்கன்றது எழுதியிருக்காங்க. இந்த ஆட்டோபயோகிராஃபியோட ப்ரிஃபேஸில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஹாஸ்பிட்டலில் 1970களில் அட்மிட் ஆகிருந்தேன். அப்போ என்ன நினச்சேன்னா, நான் கண்டிப்பாக என்னுடைய இருதய கோளாறுனால இறந்துடுவேன்னு நினச்சிட்டு நான் இதை எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னு அவங்க ப்ரிஃபேஸில் எழுதியிருக்காங்க. இந்த ஆட்டோபயோகிராஃபியில் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய விஷயங்களை ரொம்ப தைரியமாக எழுதியிருக்காங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு நடந்த அந்த மென்டல் பிரேக் கிரவுண்டு, அப்புறம் எப்படி கணவனுக்கு அடங்கின ஒரு மனைவியாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கணவர் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அவங்க ஒரு கதை மாதிரி எழுதுறதா எப்படி பப்ளிஷ் பண்ணி நிறைய பணம் பண்ணணும் அப்படின்ற ஆசையில் இருந்தாருன்றது முதற்கொண்டு இவங்க எழுதியிருக்காங்க. அதே சமயத்தில் அவங்க ஒரு விஷயத்த அப்பப்போ சொல்லிடுறாங்க, நான் எல்லா பெண்களை மாதிரி இல்லை, அதாவது நான் கன்வென்ஷனல் விமனாக இல்லை அப்படின்றத அவங்க அடுத்தடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த புத்தகத்தில் மொத்தம் ப்ரிஃபேஸோடு சேர்ந்து ஒரு 50 சாப்டர் இருக்குது. சில சாப்டர்ஸ்க்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க, சில சாப்டர்ஸ் ஆரம்ப லைன்ஸ் பார்க்கலாம். முதல்ல ப்ரிஃபேஸு, அதுக்கப்புறம் தி ஹியூமிலியேஷன் ஆஃப் அ ப்ரவுன் சைல்டு இன் அ யூரோப்பியன் ஸ்கூல், அபவுட் சைல்ட்ஹுட் நைட்மேர்ஸ் அண்ட் த ஒன்லி குட் ஃப்ரெண்ட், ஈச் poem of mine made me cry, Nalapat house gifted by amorous chieftain, in the secret drawer was a brown bottle which smelt of ambergris, I was infatuated with his charm, women of good Nair families never mentioned sex, lonely goddess, they would have liked him to go to bed with the ghost every night, she was half crazed with love and hardly noticed me, the girls in boarding school came from a very different background, homely Annie gets handsome young lover, the nuns used to censor the letters we wrote, I wanted to marry a rich man to be a snob, we were subject to subtle sadism of several kinds, I prayed to the sun god to give me a male child, one morning the sannyasi had gone, only the smell of opium remained, was every married adult a clown in bed, a circus performer, her voice was strange, it was easy for me to fall in love with her, she lay near me holding my body close to hers, his hands bruised my body and left blue and red marks on the skin. Wedding night, again and again he hurt me, and all the while the Kathakali drums thrummed duly. A gold coin for love. I sent the cook out to get some barbiturates. The blood-stained moonlit light. The first chapter of darkness. For the first time in my life, I learned to surrender totally. My love was like arms looking for a begging bowl. I still yearned for my grey-eyed friend. Sex and the cooperative movement. He walked in silence a few yards ahead of me. It was the beginning of delightful death, passing away of my great-grandmother. Again and again the same man phoned. Calcutta's cocktail season. I was Carlos Sita. For the first time I saw the eunuchs dance in Calcutta. Delhi streets were fragrant and murky. I felt very young. Calicut gets a good crop of lunatics. Like the phoenix, I rose from the ashes of my past. I withdrew into the cave I had made for myself. The last of my lovers, handsome dark one with a tattoo between his eyes. I too tried adultery for a short while. I was never a nymphomaniac. Return to Nalapat was my 24-year-old marriage on the rocks. Only the wealthy hated me. They spread lush scandals about me. The sorcerers came on a bike at night. The ancient hungers that once tormented me were fulfilled. Who were we to sit beside their favorite god? I had ceased to fear death. இந்த 50 சாப்டர்ஸில் பார்த்திங்கன்னா சாப்டர் 1லேருந்து 10 அவங்களுடைய ஆரம்பகால குழந்தை பருவமும் அவங்களோட குடும்ப பின்னணியை பற்றி பேசியிருப்பாங்க.
இதில் வந்து அவங்க எப்படி ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு நாயர் குடும்பத்தில் மலப்பட், அதாவது புண்ணியர்குளம் கேரளாவில் இருக்கிற இடத்துல பிறந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தை பருவம் அவங்க கேல்கட்டாவில் இருந்த இடங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா எப்படி வந்து எப்போதும் வேலை வேலைன்னு அதுதான் இருப்பாரே தவிர குழந்தைங்களோடு நெருங்கி பழகிறதுலாம் கிடையாது. அதே மாதிரி தான் அவங்க அம்மாவும் அவங்க பாட்டு கவிதை எழுதின்னு இருப்பாங்க. அப்போ குழந்தைங்களோடு இருக்கக்கூடிய நெருக்கம் வந்து அந்த அப்பா அம்மாவுக்கு இல்லாமல் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு யூரோப்பியன் ஸ்கூலில், அந்த பிரிட்டிஷ் ரூலில் அவங்க படிச்சிருக்காங்க. அங்கே இருந்த ரேசிசம், அதுக்கப்புறம் இவங்களும் அவங்களுடைய சகோதரருக்கும் எப்படி ஒரு மோசமான ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்ததுன்றது எழுதியிருக்காங்க. சாப்டர் 11லேருந்து 25 பார்த்திங்கன்னா அவங்களோட திருமணத்தை பற்றியும் ஆரம்ப காலத்தில் அவங்க எப்படி வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற டொமஸ்டிக் ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணாங்கன்னு எழுதியிருக்காங்க. ஏன்னா வந்து அவசரமாக வந்து அவங்க ரொம்ப சின்ன வயசாக இருக்கும் போதே மெட்ராஸில் இருந்த அவங்களோட வயசில் கொஞ்சம் பெரியவரான ரொம்ப ஈகோஸ்டிக் எக்ஸிக்யூட்டிவ்ன்றாங்க அவருடைய கணவன் பேர் கே மாதவ்தாஸ், அவங்களுக்கு இவங்களை திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அன்றைக்கி திருமணமான ராத்திரியே நடந்த அந்த ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் அவங்க கணவர் எப்படி வந்து கோல்டாக டிமாண்டிங்காக ஒரு டிஸ்மிசிவ் ஆட்டிடியூடாக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்தது 3 மகன்கள். அவங்கள வந்து ஒரு எமோஷ்னல் எம்ப்டினஸ் அண்ட் டொமஸ்டிக் என்ட்ரான்மெண்ட் நடுவில் தான் அவங்க வளர்க்க வேண்டியிருந்தது. சாப்டர்ஸ் 26லேருந்து 40 வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவேக்கனிங், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் பர்சியூட்ஸ் அண்ட் ரைட்டிங் இதை பற்றி எழுதியிருக்காங்க. அவங்க வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையுமே வந்து கவிதை மூலமாக வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ளே வந்து ஒரு உண்மையான காதலுக்கான ஏக்கம் இருந்தது. அதே சமயத்தில் திருமண வாழ்க்கையிலையும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு பொருத்தமான ஒரு வாழ்க்கை அமையலை. அதே சமயத்தில் இவங்க வந்து கிராஸ் ஜெண்டர் பவுண்ட்ரிஸை பற்றியும் வந்து எழுதியிருக்காங்க. எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி, அவங்களுக்கு இருந்த வந்து நிறைய காதலர்கள் இருந்திருக்காங்க, அவங்கள பற்றியெல்லாம் அவங்க எழுதுகிறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு டீப் லோன்லினஸ் அண்ட் சொசைட்டல் சஃபகேஷன், அதாவது மூச்சு திணற மாதிரி தான் அந்த சமுதாயத்தில் வாழ வேண்டியிருந்தது அப்படின்றது தான் இங்கே எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க தமிழ், மலையாளம் அப்புறம் ஆங்கிலம் 2த்துலையுமே எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளராக எப்படி வளர ஆரம்பித்தாங்க. அதுலேயும் வந்து இந்த இலக்கிய உலகம் வந்து ஆண் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உலகம். அந்த ஆண் ஆதிக்க உலகத்தில் இவங்கள மாதிரி தைரியமாக எழுதக்கூடிய ஒரு பெண்மணியை அவங்க எப்படி வளர்ந்தாங்கன்றது எழுதியிருக்காங்க. அப்புறம் கடைசி 10 சாப்டர்ஸ் ஆன 41லேருந்து 50 பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடல் அந்த வியாதி, அதுக்கப்புறம் அதோடைய ரிஃப்ளெக்ஷன், அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை எப்படி அவங்க ஏற்றுக்கிட்டாங்கிறத பற்றி எழுதியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதய நோய் வந்திருக்கு. அதனால் நிறைய வாட்டி அவங்க வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்ட வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் வந்து நிறைய வாட்டி அவங்க கிட்டத்தட்ட இறப்பையே தொட்டுட்டு வந்ததாக எழுதியிருக்காங்க. அதனால் இறக்குற தருவாயில் இருக்குன்னா நடந்தது, என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையுமே நான் உண்மையாக அப்படியே எழுத போகிறேன்னு தான் அவங்க எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த புஸ்தகத்தில் வந்து அவங்க கடந்த காலத்தை வந்து பார்த்து என்ன நடந்தாலும் நான் வெளியில் சொல்ல போகிறேன், இதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எப்படி வந்து அவங்களோட அடையாளம் என்ன, அவங்களோட செக்ஷுவாலிட்டி, அவங்களோட கணவரெல்லாம் வந்து இவங்க இப்படி தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு எப்படி அவங்க வாழ்க்கையை வந்து கடைசி காலத்தை நான் இப்படி தான் நடத்த போகிறேன், எனக்கு அந்த அமைதியான அந்த இடத்துக்குள்ளே போயிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க எழுதி முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.